தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களின் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களின் புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. 400 ஆண்டுகள் பழமையான வரலாற்று புகழ்பெற்ற ருத்ர மகாராஜா காலத்து திருக்கோவிலாகும். இத்திருக்கோவிலின் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி பூஜை ஹோமம், நவக்கிரக ஹோமங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் நிகழ்ச்சியுடன் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு நாடி சந்தனம் தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முதலில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கும்பாபிஷேகம், அதன் பிறகு ருத்ர விநாயகருக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா மாரியம்மன் விமானம் உள்ளிட்ட அனைத்து விமானங்களுக்கும் ராமேஸ்வரம், கங்கை, காசி ஆகிய பகுதியில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டது. கோவில் கோபுர கலசத்தில் ஊற்றப்பட்ட மகா கும்பாபிஷேக தீர்த்தம் மோட்டார் மூலம் பொதுமக்கள் மேல் தெளிக்கப்பட்டது. குண்டடம் ருத்ராவதி, பொரடம்பாளையம், புத்தூர், கத்தக்கன்னி, செங்காலிபாளையம், கரிச்சிக்காட்டு, புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக திரண்டு வந்து மகா கும்பாபிஷேகத்தை கண்டு ரசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் மற்றும் சண்கு சுந்தர சிவம், தினேஷ் சிவம், சுப்பிரமணிய சிவம், முத்துக்குமார சிவம், கொங்கு வடுகநாத சுவாமி மற்றும் இரகாம்பட்டி நாகேஸ்வர சுவாமி ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் கிராமம் ருத்ராவதியில் அமைந்திருக்கக்கூடிய மகா மாரியம்மன் ருத்ர விநாயகர் கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகமானது 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரம், கொடுமுடி போன்ற 15 நதிகளில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு இங்க யாகசாலையிலே ஆகம முறை பிரகாரம் அதற்கான யாகங்கள் செய்யப்பட்டு இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இந்த ருத்ர விநாயகர் என்பது ரொம்ப பழமையான ஒரு விநாயகர் பெருமான். கிட்டத்தட்ட ருத்ர மகாராஜா என்ற மகாராஜாவினுடைய ஆட்சி காலத்திலே இந்த விநாயகரானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களால் வழிபாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் ருத்ர விநாயகருக்கும் இங்க இருக்கக்கூடிய மகா மாரியம்மனுக்கும் கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தமானது தெளிக்கப்பட்டது. அதையொட்டி அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.